வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். ரீல்ஸ் மோகத்திற்கு பள்ளி குழந்தைகளை பயன்படுத்தாதீர்கள் என்று தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனாவுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். கனமழை காரணமாக மும்பை புனே இடையிலான அதிவிரைவு சாலையில் 7,000 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டு கடந்த மாதம் திறக்கப்பட்ட சுரங்கப்பாதை உருக்குலைந்து சேதமடைந்தது. இந்தோனேசியா சென்ற பிரதமர் மோடிக்கு அங்குள்ள இந்திய வம்சாவளியினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். உணவு பாதுகாப்பு சட்ட திருத்தத்தை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடிக்கு தமிழக முதல்வர் சி ஜோசப் விஜய் கடிதம் எழுதியுள்ளார். இலங்கையில் உள்ள நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட மோதலில் இதுவரை 4 சிறை அதிகாரிகள் உட்பட 25 பேர் பலியானதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. தனியார் பள்ளிகள் மீதான அக்கறையை அரசு பள்ளிக்கு காட்டாதது ஏன் என்று பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகனுக்கு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். ஆணவ படுகொலையை தடுக்க தனி சட்டம் கொண்டுவர ஆலோசித்து வருவதாக சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு தெரிவித்துள்ளார். சர்வதேச தரவரிசையில் இந்திய பாஸ்போர்ட் 125வது இடம் பிடித்ததற்கு பிரதமர் நரேந்திர மோடி அரசே காரணம் என காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே குற்றம் சாட்டியுள்ளார். தேர்தலுக்கு முன்பு கொடுத்த வாக்குறுதியின்படி பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என டிடிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகம் முழுவதும் கடந்த 3 நாட்களில் 296 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டு 621 பேர் கைது செய்யப்பட்டதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. மு.க.ஸ்டாலின் பெயரை பார்த்தாலே முதலமைச்சர் விஜய்க்கு உதறுவதாக முன்னாள் அமைச்சர் தாமோ அன்பரசன் விமர்சித்துள்ளார். இந்த மாத இறுதியில் ராகுல் காந்தி தமிழகம் வருகை தர உள்ளதாக தமிழக காங்கிரஸ் தகவல் தெரிவித்துள்ளது. ஆடு திருடிய தாவேகா நிர்வாகிக்கு அரசு வழக்கறிஞராக அரசு பதவி வழங்குவதற்கு தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கண்டனம் தெரிவித்துள்ளார். அதிமுகவை நிர்மூலமாக்க முயற்சித்தாலும் அந்த எண்ணம் நிறைவேறாது என்று எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக கூறியுள்ளார். ஆய்வு என்ற பெயரில் தாவேகாவினர் நடத்தும் அட்டூழியங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இளைய தலைமுறையினர் ஒவ்வொருவருக்கும் வேலை வாய்ப்பை உறுதி செய்ய வேண்டும் இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் மு. வீரபாண்டியன் கோரிக்கை விடுத்துள்ளார். தஞ்சாவூரில் தமிழக அரசின் நெல் சேமிப்பு கிடங்கில் நெல் மூட்டைகள் சரிந்து விழுந்ததில் பெண் தொழிலாளி உயிரிழந்தார். மேகதாது அணை கட்ட ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என்று கர்நாடக அரசுக்கு எதிராக தமிழக காங்கிரஸ் செயற்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அயோத்தி ராமர் கோவிலில் தினமும் 8 லட்சம் ரூபாய் வரை நன்கொடை திருடப்பட்டுள்ளதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான 3 போட்டிகள் கொண்ட T20 தொடருக்கு ஸ்ரேயாஸ் ஐயர் தலைமையிலான 15 பேர் கொண்ட இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது.